எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற பிரீமியம் வீடியோவில் சுக்கிரனின் அதிசுபத்துவம் என்கின்ற நிலையில் சுக்கிரனுடைய பௌர்ணமி சந்திரனின் பார்வைகள் அதை பற்றி கொஞ்சம் விளக்கினேன். பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக ஜோதிடத்தில் கணிக்கணும். சுபக்கிரகங்கள் பார்ப்பதால் ஏற்படும் சுபத்துவம், சுபக்கிரகங்கள் இணைவதால் ஏற்படும் சுபத்துவம் அப்படின்னு சில நிலைகள் இருக்கின்றன. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் நாம் சில அமைப்புகளில் மிக ஆழமாக சுபத்துவ தன்மைகளை உணரும் போது தான் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போது சுக்கிரனுடைய அதிசுபத்துவம் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். அதாவது சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் அல்லது பூரண சந்திரனுடைய பார்வையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு உன்னத சுபத்துவமாக அறியப்படுகிறது. சரி, இரண்டாம் நிலை சுபத்துவம் இப்போது வந்து விடலாம். சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற நிலைமைகளையும் குரு ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற நிலைமைகளையும் இணைகின்ற அமைப்பு இரண்டாம் நிலை சுபத்துவமாக சுக்கிரனுக்கு அறியப்படும். அதாவது இரண்டாவது நிலை குரு சுக்கிரன் இணைவதை பற்றி பலவிதமான இதை நானே சொல்லியிருக்கிறேன். சமீப காலமாகவே அந்த குரு சுக்கிரன் இணைவதால் மூல நூல்களில் கூட இந்த கருத்து இல்லை, மூல நூல்களில் கூட இதை பற்றிய ஒரு இது இல்லை. அதுக்காக நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை இங்கே நான் சொல்ல விரும்பலை. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் ஆயிரக்கணக்கான லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்திருப்பவன் என்கின்ற அமைப்பில் திருமண அமைப்பு, புத்திர பாக்கியம், தாம்பத்திய சுகம் இரண்டிற்கும் சில நெருடல்கள் அந்த சுக்கிரன் குரு இணைவதால் நேருக்கு நேர பார்த்து கொள்வதால் இருக்கின்றன அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கான நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை வைத்து கொண்டு தான் அதை சொன்னேன். இப்போது அந்த கருத்தும் ஏகப்பட்ட நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது குரு சுக்கிரன் இணைவது என்பது அந்த பிறந்த லக்னத்தையும் இருக்கின்ற இருப்பிடத்தையும் பொறுத்து குருவையோ சுக்கிரனையோ சுபத்துவ ரீதியில் பாதிக்கும் அப்படிங்கிறது தான். குருச்சந்திர யோகம், அதாவது ஒரு பாவகத்தை வளர்பிறை சந்திரன், அதாவது வலுத்த சந்திரனும் குருவும் இணையும் போது இருக்கின்ற பாவகத்தை குருச்சந்திர யோகமாக இருந்தாலும் குருவும் சந்திரனும் பாதிப்பார்கள் அப்படிங்கிற தன்மைக்கு நிகராக இதையும் சொல்லலாம். அவர்கள் இருக்கின்ற பாவகத்தை சிதைக்கிறார்கள். குருவும் சந்திரனும் இணையும் போது, குருவும் சுக்கிரனும் இணையும் போது இருவரும் ஒருவரை ஒருவர் ஒரு எதிர்த்தன்மையோடு இது பண்ணிக்கொண்டு தங்களுடைய காரகத்துவங்களை இருக்கின்ற தன்மைக்கேற்ப இழக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போது இங்கே திரையில் தெரிகின்ற கட்டம் சுக்கிரனின் சுபத்துவம் இரண்டாம் நிலை. சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு குருவோடு இணைவது, ஸ்தான பலம் பெற்ற குருவோடு சுக்கிரன் இணைவது, இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் பார்த்துக்கோங்க. இங்கே திரையில் கிட்டத்தட்ட ஒரு 5 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 5 நிலைகளில் பார்த்தீர்களேயானால் மீனத்தில் குரு சுக்கிரன் இணைவு, சுக்கிரன் அங்கே உச்சம், குருவிற்கு அங்கே ஆட்சி. அடுத்து ரிஷபத்தில் சுக்கிரன் குரு இணைவு, ரிஷபத்தில் சுக்கிரன் குரு இணைவு. இதை 12 கட்டத்திற்கும் நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். எவர் அங்கே அதிகமான நட்பு ஸ்தான பலத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த சுபத்துவத்தன்மை இதாகும். அதை விளக்கமாக சொல்கிறேன். இங்கே இந்த ராசி கட்டத்தை பார்த்துக்கோங்க. இந்த ராசி கட்டத்தின் அடிப்படையில் சுக்கிரனின் சுபத்துவம் என்கின்ற அடிப்படையில் மீனத்தில் சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி, குரு பகை. அதனை எடுத்து வந்துட்டீங்கன்னா கடகத்தில் குரு உச்சம், சுக்கிரன் பகை. கடகத்தில் குரு ஒளி உச்ச நிலையில் இருப்பார், சுக்கிரன் அங்கே பகைத்தன்மையோடு இருப்பார். அதற்கு கீழாக துலாத்தில் குரு பகை, சுக்கிரன் மூலத்திரிகோணம். அதை போலவே தனுசில் குரு சுக்கிரன் இணைவில் பார்த்தீங்கன்னா குரு மூலத்திரிகோணம், சுக்கிரன் பகை. இதுதான் பொதுவான ஒரு ஸ்தான பலம். அப்போ இந்த ஸ்தான பலத்தில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல சுக்கிரன் சுபத்துவமாகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை தவிர எந்த வீட்டிலும் குருவோடு சுக்கிரன் இணைந்தால் சுபத்துவமாகிறார், அது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இங்கே இருவரின் ஸ்தான பலத்தை மட்டும் எடுத்து காட்டியிருக்கிறேன். உதாரணமாக புதனின் வீடுகளான மிதுனத்தில் குரு சுக்கிரன் இணைந்தாலும், கன்னியில் குரு சுக்கிரன் இணைந்தாலும், கன்னியில் இங்கே ஸ்தான பலம் இன்றி சுக்கிரன் இருப்பார். இந்த வீடியோவை கொஞ்சம் நிதானமாகவே பேசுகிறேன். இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட். இதை தயவுசெய்து கொஞ்சம் நல்ல விதமாக புரிஞ்சுக்கணும். கன்னியில் சுக்கிரன் நீச்சம், ஆனால் அங்கே குருவோடு சேர்ந்திருக்கிறார். இழந்த வலுவை திரும்ப பெற்றிருக்கிறார், சுபத்துவம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். கன்னியில் குருவோடு இணைந்து சுக்கிரன் அங்கே சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில்
நிச்சயமாக உங்களுக்கு குருவின் மிகப்பெரிய பாதகமற்ற தன்மைகள், நிச்சயமாக சாதகமற்ற தன்மைகள், பாதகத்தன்மைகள் உறுதியாக இருக்காது. எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், எந்த லக்னத்திற்கு ஏற்றாற் போல இங்கே பலன் நடக்கும். இந்த குரு சுக்கிர இணைவில் நீங்கள் லக்னம் யார், லக்னாதிபதி யார், லக்னம் எது அப்படிங்கிறத வச்சு அந்த லக்னத்திற்கு குரு யார், சுக்கிரன் யார் என்பதை வைத்து தான் அந்த சுபத்துவ நிலையை நீங்கள் முக்கியமாக கணிக்க வேண்டும். ஆகவே இங்கே முதல் அமைப்பாக வந்து விடுவோம். இந்த முதல் அமைப்பில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, மீனத்தில் சுக்கிரன் உச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகி அவர் வந்து இவரோடு சேர்ந்திருக்கிறார், குருவோடு சேர்ந்திருக்கிறார். இது ஒரு வகையில் அவரை விட ஒளித்தன்மை கூடிய ஆட்சி பெற்ற இவரோட சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த இருவருக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு கிரகம் மிகுந்த சுபத்துவத்தை பெறும். அதோட இன்னொரு தன்மையும் பார்த்தோம், ரெண்டு நல்லவங்களும் இங்கே கடுமையான ஒளி அமைப்பில் இருக்கிறாங்க. இப்போ இதில் இந்த மீனத்தில் குரு ஆட்சியாக இருக்கிறார், சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார்ன்ற போது இந்த இடத்துல ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி, யார் அதிக ஒளித்தன்மையோடு இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவிஸ் வச்சிடலாமா? சரி வேண்டாம், அதையும் நானே சொல்லிடுறேன். நிச்சயமாக குரு தான் இங்கே அதிக ஒளித்தன்மையோடு இருப்பார். ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான கிரகம். நான் இதற்கு தான் நான் வந்து அந்த குருவிற்கு 100 மார்க்கு, சுக்கிரனுக்கு 50 மார்க் அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல பார்க்கும் இடத்தை 2 பேரும் நேரம் கண்ணியில் பார்க்குறாங்க. குருவும் 5, 7, 9 பார்ப்பாரு. 7ஆம் பார்வை, சுக்கிரனுக்கு ஒரு பார்வை தானே, 7ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் கன்னி சுக்கிரனால் சுபத்துவப்படுத்துவதை காட்டிலும் குருவால் சுபத்துவப்படுத்துவது அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னதான் சுக்கிரன் உச்சமடைந்தாலும் கூட அவர் அங்கே குருவின் ஆட்சிக்கு சற்று கீழான நிலையில தான் இருப்பார். அவர் குருவின் ஒரு நட்பு நிலை பார்வைக்கு, நட்பு வீட்டில் இருக்கின்ற குருவின் பார்வைக்கு சமமானது உச்ச வீட்டில் இருக்கின்ற சுக்கிரனின் பார்வை. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் சுக்கிரன் தன் பார்வையால் பார்க்கும் பொழுது அங்கே தன்னுடைய சொகுசு மற்றும் அந்த வீடு, உல்லாசம், இது போன்ற தன்மைகளை தருவார். சுக்கிரனின் தன்மைகள், காரகத்தன்மைகள் அங்கே தூக்கலாக இருக்கும். குருவின் பார்வையில் குருவின் காரகத்தன்மைகள் அங்கே தூக்கலாக இருக்கும். என்ன இருந்தாலும் குருவின் காரகம் செலவு செய்வதல்ல, குருவின் காரகம் வந்து பணத்தை கொடுப்பது. சுக்கிரனின் காரகம் பணத்தை செலவு செய்வது. அதாவது கண்ணு மண்ணா விரயம் பண்றது சுக்கிரன், அளந்து செலவு செய்ய வைப்பவர், பணத்தை சற்று பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு யோசிக்க வைப்பவர் குரு. ஆக இந்த அமைப்பில் உச்ச சுக்கிரன் குருவோடு சேர்ந்து தானும் சுபத்துவமாகி இருக்கிறார். இந்த நிலையில் உள்ள ஒரு கிரிட்டிக்கல் என்னன்னா, 2 பேரும் 8 டிகிரிக்குள்ள சேர்ந்தாங்கன்னா ஒருவரை ஒருவர் எதிர்த்தன்மை உள்ள கிரகம்ன்றதுனால இது எவருடைய லக்னம் என்பதை பொறுத்து தாம்பத்திய சுகம், புத்திர பாக்கியம் ரெண்டும் பாதிக்கப்படும். ஒருவரை ஒருவர் 2 பேரும் நல்லவன், ஆனால் 2 பேரும் ஈகோ பிடிச்சவன், 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு கத்தியில் ஒரு உரையில் 2 வாள்கள் என்கின்ற தன்மை குரு சுக்கிர சேர்க்கையில் வரும். இந்த குரு சுக்கிர சேர்க்கையில் வர்ற சில நுணுக்கங்களை நீங்கள் ஜாதகங்களை பார்க்க 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 அதோடைய தன்மைகள் பிடிபட்டுவிடும். அதாவது அந்த ஜாதகருக்கு 7ஆம் அதிபதியாக யார் வருகிறார்கள், அது நட்பா இதுவா, அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த குரு சுக்கிர சேர்க்கை எப்படி செயல்படும்னா, சுக்கிர அணி லக்னங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் குரு அணி லக்னங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் செயல்படும். 12 அமைப்பு ராசிகளிலும் குருவும் சுக்கிரனும் சேர்வது சுக்கிரனுக்கு அது சுபத்துவம் தான். குருவும் அங்கே பகை நீச்சம் போன்ற இடங்களை அடைந்திருந்தால், உதாரணமாக அதை அவர் குருவின் சுபத்துவத்திலே சொல்லிட்டோம். குருவின் சுபத்துவத்தில் அந்த பாயிண்டை சொல்லியிருக்கிறோம். எப்போ மகரத்தில் நீச்சம் அடைந்திருக்கின்ற குருவை உடன் சேர்ந்திருக்கின்ற சுக்கிரன் தன்னுடைய சுபத்துவத்தால் குருவை புனிதப்படுத்துவார். நீச்ச பங்கம்னு எடுத்துக்க வேண்டாம், சுபத்துவம்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீச்ச பங்கம் என்பது வேறு, சுபத்துவம் என்பது வேறு அப்படிங்கிற அடிப்படையில். ஆகவே அதை இங்கே மறுபடியும் ரிப்பீட்டாக சொல்ல தேவையில்லை. இங்கே சுக்கிரனின் சுபத்துவ அமைப்புள்ள வலியுறுத்தி பார்க்கும்போது ஒரு 2 இயற்கை சுபகிரகங்கள், மறுபடியும் ரிப்பீட்டாகவும் வந்துடுறேன், ஒளி பொருந்திய சந்திரனும் ஓரளவிற்கு ஒளி பொருந்திய குருவும் குருச்சந்திர யோகத்தில் இணையும் பொழுது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்ற அமைப்பில் இருக்கின்ற இடத்தை கெடுக்கிறார்கள். குருச்சந்திர யோகமாக இருந்தாலும் குருச்சந்திர யோகத்தில் உள்ள ஒரு மைனஸ் இது. நிறைய பேருக்கு நிறைய இடங்களில் பாருங்கள், வளர்பிறை சந்திரனாக இருந்து ஒளி பொருந்திய தன்மையிலிருந்து செவ்வாய், சனி, ராகுவுடைய
தொடர்புகளை பெறாமல் குருவும் சந்திரனும் ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது குரு தசையிலேயோ சந்திர தசையிலேயோ சுத்தமாக அந்த இருக்கின் பாவகத்துடைய தன்மை கெடும். அது அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி வந்துட்டீங்கன்னா இப்போது திரையில் தெரிகின்ற சுக்கிரனின் சுபத்துவம் என்கின்ற நிலைமையில இந்த குரு சுக்கிர சேர்க்கை நான் 5 இடம் தான் காட்டியிருக்கிறேன். மிச்சம் 7 இடங்கள்லையும் இது உண்மை. இந்த 5 இடங்கள் ஸ்தானபலம் உள்ள இடங்கள்ன்றதுனால காட்டியிருக்கிறேன். மிச்ச 7 இடங்கள்லையும் இது நடக்கும். இந்த இடத்துல இவர்கள் இருவரும் எத்தனை டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார்கள், எந்த லக்னத்திற்கு இந்த சேர்க்கை நடக்கிறது என்பதை பொறுத்து, அந்த லக்னத்திற்கு குரு முக்கியமா சுக்கிரன் முக்கியமா என்பதை பொறுத்து பாதிப்புகள் இருக்கும். அந்த இடத்தை பொறுத்தும் பாதிப்புகள் இருக்கும். எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும்? குரு தருகின்ற புத்திர சுகத்தை சுக்கிரன் தடுக்க விடாமல் இருப்பார். உதாரணமாக, எந்த இடத்திலும் ஸ்தான பலத்தோடு குரு இருக்கும்போது அவரை பீட் பண்ண முடியாதவர் சுக்கிரன், ஸ்தான பலத்தோடு இருக்கும்போது. அதே நேரத்தில் பகை நீச்சம் அப்படின்னு குருவே வலிமை இழந்திருக்கும் பொழுது அங்கே சுக்கிரனின் ஆதிக்கம் தூக்கலாக நிற்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதாவது இந்த இடத்துல பகை அமைப்பில் ரிஷபத்தில் இருக்கிற குரு சுக்கிரனால், அதாவது சுக்கிரனின் சுபத்துவ டைட்டில், சுக்கிரனை குரு சுபத்துவப்படுத்துவதை விட சுக்கிரனால் குரு பாதிக்கப்படுவார். இந்த இடத்துல அதாவது ரிஷபத்தில் குரு சுக்கிர சேர்க்கை குருவின் புத்திர சுகத்தை பாதிக்கும் அமைப்பில் இருக்கும். கடகத்தில் குரு சுக்கிர சேர்க்கை தாம்பத்திய சுகத்தை பாதிக்கின்ற வகையில் இருக்கும். கன்னியில் குரு சுக்கிர சேர்க்கை தாம்பத்திய சுகத்தை இழக்கின்ற வகையில் இருக்கும். மற்ற விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கும். சுக்கிரனின் சொகுசு அமைப்புகளை குரு மீட்டெடுத்து தருவார். ஆயினும் காமமாகிய உயிர்காரகத்துவத்தை பாதிப்பார். குருவின் நிலை கீழே இருக்கும் பொழுது குருவின் நற்பண்புகளை சுக்கிரன் தன்னுடைய சேர்க்கையால் ஜடகாரகத்துவங்களை, நல்ல நெறி, நல்ல நடத்தை, பணம் ஆகியவற்றை மீட்டெடுத்து தந்து குருவின் ஜடக்க உயிர்காரகத்துவமாகிய புத்திர பாக்கியத்தை பாதிப்பார். இவ்வளோதான். இதை விட எளிமையாக சொல்ல முடியாது. இது ஒரு மாதிரியான கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட். இதை பற்றி கொஞ்சம் நிறைய எழுதியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த எழுத்துக்களில் படித்து பாருங்கள், கொஞ்சம் நிறைய விளக்கங்கள் வரும். ஆக இந்த அமைப்பின்படி சுக்கிரனும் குருவும் இணைந்திருக்கின்ற இந்த இடத்துல சுக்கிரன் குருவால் சுபத்துவப்படுத்தப்படுவார். ஆயினும் குருவின் புத்திர சுகம் இங்கே பாதிக்கப்படும். குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்ற இந்த இடத்துல சுக்கிரனின் தாம்பத்திய சுகம் பாதிக்கப்படும். என அங்கே குருவின் கை மேலோங்கி இருக்கிறது. இதை லக்னத்திற்கும் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். துலாத்தில் குரு சுக்கிரன் இணைவு, இந்த துலாத்தில் குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிற இடத்துல சுக்கிரனுடைய தாம்பத்திய சுகம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் குருவின் புத்திர சுகம் பாதிக்கப்படும். அப்படியே தனுசுல வந்துட்டீங்கன்னா தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இல்லாத நிலைமையை கொடுத்து புத்திர பாக்கியத்தை உறுதி செய்யக்கூடிய தன்மைகள் அங்கே இருக்கும். இவ்வளவுதாங்க. குரு சுக்கிர சேர்க்கையினால யார் எங்கே எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ கடகடன் கூட இதாக சொல்லிடலாம். மேஷத்தில் குரு சுக்கிர சேர்க்கை, குருவின் கை ஓங்கி இருக்கும். ஏனென்றால் அங்கே குருவிற்கு நட்பு, சுக்கிரனுக்கு பகை. இதை லக்னத்தோடு இருக்கின்ற ஆதிபத்தியத்தோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். ஆயினும் மேஷத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்தால், குரு சுக்கிர சேர்க்கை மேஷத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே பகை நிலை நீங்குகின்ற தன்மையாகத்தான் சுக்கிரன் இருப்பார். தன்னுடைய தாம்பத்திய சுக அமைப்பில் பலவீனத்தை அவர் கொண்டிருந்தாலும் கூட மற்ற விதமான ஜட காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய வீடு, வாகனம், சொகுசு தன்மை, செலவழிக்கும் தன்மை போன்றவைகளை குரு அங்கே சுக்கிரனுக்கு மீட்டெடுத்து தருவார். புதனுடைய இடத்துல குரு சுக்கிரனை சுபத்துவப்படுத்துவது குறைவாக இருந்து அவருடைய நட்பு வீட்டில் இருக்கிறனால குருவின் பலம் பாதிக்கப்படக்கூடிய தன்மையாக இருக்கும். சிம்மத்தில் குரு சுக்கிர சேர்க்கை, இங்கே குருவின் சுக்கிரனின் தாம்பத்திய சுகம் பாதிக்கப்பட்டு அவரை கூடுதலாக ஜட அமைப்புகளில் இவர் குரு சுபத்துவப்படுத்துவார். அப்படியே நேரம் இங்கே வந்துட்டீங்கன்னா விருச்சிகத்தில் குரு சுக்கிர இணைவு வரும். அந்த விருச்சிகத்தில் குரு சுக்கிர இணைவும் சிம்மத்தில் இருப்பதை போன்ற ஒரு அமைப்பு தான். சுக்கிரன் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார், குருவால் சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார். இங்கே தாம்பத்திய சுகத்திற்கு ஒரு விதமான நல்ல தன்மைகள் நிச்சயமாக இருக்காது. அதே போலவே அடுத்து மகரத்தில் வந்துட்டீங்கன்னா குரு நீச்சம். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லினேன். எந்த நிலையிலும் சுக்கிரனுடைய தாம்பத்திய சுக அமைப்பு பாதிக்கப்படாமல்
குருவின் புத்திர காரகம், உயிர் காரகத்துவம் புத்திர காரகத்தை பாதிக்கும். அதாவது ஆண் குழந்தை பாதிக்கும்னா என்ன? ஆண் குழந்தைகள் இருக்காது, குழந்தைகள் மேலே நமக்கு பாசம் இருக்காது, குழந்தைகள் நம்ம பாதிக்காது. தாம்பத்திய சுகம் பாதிக்கும்னா என்ன? தாம்பத்திய சுகத்தில் நமக்கு விருப்பம் இருக்காது அல்லது நமக்கு மறுக்கப்படும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து இது என்னங்க இதில் நடக்கும் அப்படின்னா, அடுத்து புத்திர காரகன் புத்திர ஸ்தானாதிபதி, கலத்திர காரகன் கலத்திர ஸ்தானாதிபதி, அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதி 7, 3, 12ஆம் வீடுகள், இங்கே 5ஆம் வீடு. இது போன்ற நிலைகளை அடுத்து பொருத்தி பார்த்து தான் என்ன நடக்குன்றதை பார்த்துக்கணும். தாம்பத்திய சுகம் பாதிக்கப்படுதுன்றதுல 2 தாங்க. நமக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது, அல்லது நமக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருந்தும் எது பார்ட்னர் அதற்கான ஆர்வத்தை கொண்டிருக்க மாட்டார். ஒன்று தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும், நமக்கு ஆர்வம் இருந்தாலும் மறுக்கப்படும். ஆர்வம் இருக்கும், விருப்பம் இருக்கும், எதிராளியிட்டிருந்து அதுக்கேற்ற மாதிரியான இது இருக்காது. இதுதாங்க குரு சுக்கிர தொடர்புகளில் உங்களுக்கு இருக்கின்ற ஆழமான ஒரு தன்மை. இதை நீங்கள் அதிகமான ஜாதகங்களை நீங்கள் இதை இளம் வயதிலிருந்தே நிறைய ஆராய்ஞ்சிருக்கிறேன். அதிகமான அமைப்பில் நீங்கள் அதை இது பண்ணும்போது குரு சுக்கிர இணைவோட தன்மைகள் புரிந்துவிடும். இந்த இடத்துல அது விளக்குறது கொஞ்சம் நல்லதாகவே இருக்கும்ன்றது தோணுது. அதை போலவே இங்கே கும்பத்தில் குரு சுக்கிரன் இணைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, மிச்சம் அந்த ஒரு இடத்தையும் ஏன் விடணும்? கும்பத்தில் குரு சுக்கிரன் இணைந்தால் அங்கே குருவின் காரகத்துவமான புத்திர பாக்கியம் குறைவாகப்படுகிறது. அப்போ இங்கே மறுக்கப்படும். இதுன்னு சொல்லிட்டேன். புத்திர பாக்கியம் மறுக்கப்படுதுன்னா என்ன? குழந்தை பேரில் ஆசை இருக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்காது, ஆண் வாரிசு கிடைக்காது. குழந்தை பெற்றாலும் அப்பாவென்று கூப்பிட முடியாத டிவோர்ஸ் நிலைமைகள் வந்துவிடும். இதுதாங்க குரு சுக்கிர அமைப்பு. உள்ளுக்குள்ள டிகிரி வைஸ் போகும்போது சில நிலைகளில் இந்த மாதிரியான இது வந்துடும். 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து இந்த பலன்கள் துல்லியமாக்கப்படும். இப்போ நான் சொல்றது பொதுவான பலன். சுக்கிரனை சொல்லிட்டேன். 7ஆம் அதிபதி 7, 3, 12ஆம் பாவங்களை பார்த்து மறுக்கப்படுமா, ஆர்வம் இருக்காதா அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கே குருவிற்கு புத்திர சுகம் பாதிக்கப்படும்னு சொல்றீங்களே, அப்போ குருவின் புத்திர சுகம் பாதிக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் குழந்தைகள்லாம் ஆண்கள் தான் வாரிசுகளாக்கப்படுகிறார்கள். மரபு ரீதியாகவும் மற்ற எல்லா ரீதியும் ஆம்பளை பையன் பத்திருக்கிறான்றது ஒரு கௌரவமாக சொல்லப்படுகிறது. அப்போ ஆண் வாரிசு இல்லாத நிலைமை, ஆண் குழந்தை பெற்றிருக்கிறார், அப்பனுக்கும் மகனுக்கும் விரோதம், பிரயோஜனம் இல்லாத ஆம்பளை பிள்ளை, 70 வயசானாலும் என்ன 30, 40 வயசு பிள்ளைக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆள் இருக்கிறார்ல, இது போன்ற அமைப்பு. தனக்கே 70 வயசு, தன்னை மகன் பார்க்க வேண்டிய காலத்தில் தான் இன்னும் மகனுக்கு உழைத்து கொண்டிருக்கிறார். குரு சுக்கிர சேர்க்கை. சரியா? அடுத்து அப்படியே குழந்தைகள் பேரில் ஆர்வம் இல்லாத நிலைமை. சில பேரை பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் புத்திர பாக்கியம், குழந்தைகள் மேலே ஆர்வமே இல்லாத ஒரு ஜாதகம் கூட இப்போ போட போகிறோம். அது பாவகமுனை அமைப்புக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ இந்த குழந்தைகள் மேலே ஆர்வமே இல்லாத நிலைமை. திருமணத்தில் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாலும் குரு சுக்கிர இணைவு, குரு சுக்கிர நேருக்கு நேர் பார்வை கண்டிப்பாக இருக்கும். 2 பேருமே கடுமையான பலவீனமாக இருப்பார்கள். நிரம்ப நாட்கள் கல்யாணம் ஆகாத ஜாதகங்களில் நிறைய பாருங்கள். 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுகின்ற அந்த இணைவு கண்டிப்பாக இருக்கும். குரு சுக்கிரன் இணைந்திருக்கும், அல்லது குரு சுக்கிரன் நேருக்கு நேர சமசப்தமமாக பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைகள் இருக்கும். ஆகவே இந்த குரு சுக்கிர இணைவுகளில் சுக்கிரன் சுபத்துவமாகிறார், அது ஒரு உண்மை. சுக்கிரனின் ஜடக்காரகத்துவம் அதிகரித்து சுபத்துவப்படுத்தப்பட்டு உயிர்காரகத்துவமான காமம், பெண் மற்றும் ஆண்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய, பெண்ணுக்கு ஆண் மூலமாகவும் ஆணுக்கு பெண் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய காம சுகம் அங்கே மறுக்கப்படுகின்ற நிலைமையும் அல்லது ஆர்வம் இல்லாத இருக்கின்ற நிலைமையும் கிடைக்கும் என்பதை ஒரு நல்ல பாயிண்டாக மனசுக்குள்ளே தயவு செய்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அமைப்பு நிச்சயமாக சில நிலைகளில் பலன் எடுக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆயினும் இங்கே மற்றபடி நான் சொன்னதை போல குருவும் சுக்கிரனும் இணைவது சுக்கிரனுக்கு ஓரளவு, குருவின் சுபத்துவத்தில் நம்ம அதை சொல்லிட்டோம். அதனால் இங்கே சுக்கிரனுடைய பற்றி தான் சப்ஜெக்ட். சுக்கிரன் ஓரளவுக்கு நல்ல நிலைமை. அதுதான் உதாரணமாக கன்னியில் சொன்னேன். கன்னியில் நீச்சமடைந்திருக்கிறார், குருவோடு இணைந்திருக்கிறார், கெட்டு போகவில்லை, நல்ல மனைவி, நல்ல அமைப்புகள் அவருக்கு இருந்தே தீரும், நல்ல விதமான லக்ஸரியான லைஃபெல்லாம் இருந்தே தீரும். வேறு வகையில் சுக்கிரன் பாவத்துவம் அடையாமல் இருந்தார், நீச்ச பங்கம் இல்லை என்றாலும் கூட இங்கே கன்னியில் குரு சுக்கிரன் இணைவு அவருக்கு ஆணாக இருந்தால் நல்ல பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் நல்ல ஆணையும் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு தன்மையோடு தான் உறுதியாக இருக்கும். ஆகவே இப்போது திரையில் தெரிகின்ற குரு சுக்கிர இணைவு என்கின்ற 2ஆம் நிலை அமைப்பை, சுக்கிரனுடைய அதிசுபத்துவம் சென்ற வீடியோவில்
பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பை பற்றி போட்டோம். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்ற சுக்கிரன் வந்து எத்தகைய உயர்நிலை அமைப்பை பெறுவார் அப்படிங்கிறத போட்டோம். இங்கே பௌர்ணமி சந்திரனுக்கு இணையான குரு எத்தகைய தன்மையை குருவுக்கு, அதாவது கத்தி மேலே நடக்கிற மாதிரியான சில விஷயங்களை இங்கே செய்வார். இயற்கை சுபகிரகமான குரு எவரோடு இணைகிறாரோ அவர் யாராக இருந்தாலும் சுபத்துவப்படுத்தக்கூடியவர். ஆயினும் இந்த 9 கிரகங்களில் அவருக்கு சுக்கிரனோடு மட்டும் எதிர்த்தன்மை. அதைத்தான் நம்முடைய புராணங்கள், மூல நூல்கள் சுக்கிரன் அசுரகுரு, குரு தேவகுரு என்று இருவரையும் எதிரணி தலைவர்களாக சொல்லுகின்றன. அதை நம்ம விஞ்ஞான ரீதியாக புரிஞ்சுக்கணும். எதிரிகள் இல்லை, எதிர்த்தன்மை கொண்டவர்கள். அப்போ அந்த எதிர்த்தன்மை கொண்டவர்கள் இணையும் பொழுது அந்த இடத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக குருச்சந்திர யோகத்தையும் சொல்லிட்டேன். இவ்வளோ தூரம் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப குழப்புற சப்ஜெக்ட், ஹை லெவல் சப்ஜெக்ட். அப்போ அந்த ஹை லெவல் சப்ஜெக்ட் மூல நூல்களே இது வரைக்கும் சொல்லாமல் அனுபவ அறிவில் நம்ம 100% உறுதியாக பார்த்த சப்ஜெக்ட் இது. நீங்கள் எந்த ஒரு குருச்சுக்கர இணைவு பெற்ற ஜாதகத்தை கூட பார்த்துக்கலாம். நான் சொன்ன பலன் லக்னத்திற்கு ஏற்றாற் போல இருக்கும். இங்கே லக்னத்திற்கு ஏற்றாற் போல எவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நான் சொல்லுகின்ற புத்திர சுகம், தாம்பத்திய சுகம் 2ல் 1 அடிபட்டிருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக பார்த்து கொள்ளலாம். இதில் நான் மாற்றமே சொல்ல மாட்டேன். ஆகவே இது கொஞ்சம் கணிக்க சிக்கலான இடமா இருந்தாலும் இந்த குரு சுக்கிர இணைவினால் சுக்கிரன் சுபத்துவப்படுத்தப்படுவார். அவருடைய உயிர்காரகத்துவம் பாதிக்கப்படும், ஜடகாரகத்துவம் நன்றாக இருக்கும். எத்தகைய தன்மையை பொறுத்து அப்படிங்கிறத 12 ராசிக்கையும் நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அடுத்து இதே சுக்கிரனுடைய இன்னொரு நிலை சுபத்துவ வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.